சேனலை பார்த்து கேட்டு பயன்பெற்று என்னை பாராட்டிய அன்பர்களுக்கும், பார்த்து கொண்டிருக்கின்ற பாராட்டப் போகின்ற அன்பர்களுக்கும், இனி பார்க்கப் போகும் அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு முன்பாக நான் பதிவிட்டிருந்த பல பதிவுகளிலே பகுத்தறிவு பற்றியும் இறைவனுடைய உயர்ந்த நிலையையும் நான் பல விளக்கங்களை தந்து பதிவு செய்திருக்கின்றேன். கடந்த சில நாட்களாக கருட புராணம் பற்றி பல அன்பர்கள் என்னிடம் கேள்விகள் கேட்கின்றார்கள். அந்த கருட புராணத்தை படிக்கலாமா, அது வீட்டில் படிக்கலாமா, அதனால் பயன் உண்டா என்று பல அன்பர்கள் கேட்டிருந்தார்கள். அந்த கருட புராணத்தின் பயன்களும் அதனால் ஏற்படக்கூடிய சில விளைவுகளும் பற்றி இப்பொழுது தெளிவுபடுத்த நான் கடமைப்பட்டுள்ளேன். கருட புராணம் மகாவிஷ்ணுவினால் கருட பெருமானுக்கு வழங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. அதிலே மனிதன் மற்றும் மற்ற உயிரினங்களின் பிறப்பிலிருந்து இறப்பு வரையில் உள்ள இரகசியங்களையும், மனிதன் வாழ வேண்டிய முறைகளிலும், வாழ வேண்டிய முறைகளிலிருந்து தவறி அவன் தவறுகள் செய்யும் பொழுது அவனுக்கு இறந்த பின்பு கிடைக்கக்கூடிய தண்டனைகளை பற்றியும் நிறைய விரிவாக கூறப்பட்டுள்ளது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக இந்த கருட புராணத்தை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை பார்த்து பல அன்பர்கள் பயந்தும் போயிருக்கிறார்கள், திருந்தியும் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இது நல்ல விளைவுகளையும் தருகிறது, கெடுதல் விளைவுகளையும் தருகிறது என்பது புரிகின்றது. ஒரு 2-3 நண்பர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டு என்னிடத்திலே கவுன்சிலிங்க்கு வந்தார்கள். அவர்களுக்கு வேண்டிய அறிவுரைகளை கூறி தெளிவுபடுத்தி மனநல மருத்துவர்களிடம் அனுப்பி அவருக்கு தேவையான மருந்துகளையும் அளித்து சில நாட்களிலே, சில மாதங்களிலே அவர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி வந்தார்கள். இதிலே ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம் என்று மக்களுக்கு 3 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அரசியல் நிர்ணய சட்டம் என்று ஒன்று உள்ளது. அந்த அரசியல் நிர்ணய சட்டத்தினுக்கு உள்ளே இந்தியன் பீனல் கோட், இன்னெந்த தவறான செயல்களுக்கு இன்னென்ன தண்டனைகள் வழங்கப்படும் என்று ஐபிசி, இந்தியன் பீனல் கோட் என்று ஒரு சட்ட பிரிவு உள்ளது. இப்போ இது எல்லாத்தையுமே எல்லாருமே படிச்சிடுறதில்ல. அந்த சட்ட சம்பந்தமான நிபுணர்கள், லாயர்ஸு, ஜட்ஜஸ்ஸு அவங்க தான் இதை முழுக்க படித்து அதில் உள்ள இருக்கக்கூடிய நுணுக்கங்களை அறிந்து தவறுகள் செய்து வருபவர்களுக்கு எந்த விதமான தண்டனைகள் தர வேண்டும் என்பதனை அரசியல் அடிப்படையான அந்த கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லப்படுகிற அதனுள் அடங்கியுள்ள ஐபிசி, இந்தியன் பீனல் கோடு உள்ளே இருக்கக்கூடிய தண்டனைகளை அளிக்கிறார்கள். அதுபோல் இறைவனுடைய அரசாங்கத்திலையும் சில சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன, சில வழிமுறைகள் இருக்கின்றன, மனிதன் வாழ வேண்டிய முறைகளையும் தெளிவுபடுத்தி இருக்கிறான். இந்த ரஜோகுணம் படைத்தவர்கள் எது எப்படி வந்தாலும் பரவாயில்லை, நான் அதை சந்தித்துக் கொள்கிறேன், பணபலம் இருக்கிறது, அரசியல் பலம் இருக்கிறது என்று தவறுகளையும் செய்துவிட்டு தண்டனையில் இருந்தும் தப்பித்து விடுகிறார்கள். அப்படி மாட்டிக்கொண்டவர்களுக்கும் கருணை மனு என்ற அடிப்படையிலே இந்திய ஜனாதிபதி அவர்களுடைய மனு கொடுத்து அவருடைய கருணையை பெற்று அவர்கள் மீண்டும் திருந்தி வாழ முயற்சிக்கிறார்கள். இறைவனுடைய அரசாங்கத்திலையும் அதுபோன்ற சட்டத்திட்டங்கள் உள்ளன. அதற்குண்டான தண்டனைகள், வழிமுறைகளும் கருட புராணத்திலே விரிவாக கூறப்பட்டுள்ளது.
இதை தெளிவாக புரிந்து கொள்ள சக்தி படைத்தவர்கள் வேதத்தை நன்கு கற்று அறிந்து அதனுடைய சாரத்தை உணர்ந்தவர்கள் மட்டும்தான் வேதாந்தங்களை படிக்க வேண்டும். வேதங்களை முழுவதுமாக பொருளறிந்து படித்து அதற்கு பின்பாக இந்த வேதாந்தங்களாக இருக்கக்கூடிய புராணங்களை 18 விதமான புராணங்கள் இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். அதிலே கருட புராணமும் ஒன்று, இதிகாச புராணங்களும் உண்டு. அப்படி தெளிவாக தெளிந்தவர்கள் மட்டுமே வேதத்தை அறிந்து அதனுடைய சாராம்சத்தை முழுவதுமாக கிரகித்து கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த வேதாந்தங்களை படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி நடப்பதற்கு அடுத்தவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும். அப்படி தகுந்த குரு என்று கூட சொல்லலாம், தெளிவான குரு என்று கூட சொல்லலாம். அப்படி இல்லாமல் இந்த திரைப்படம் வந்ததற்கு பின்னால் நிறைய பெயர் கருட புராணம் என்ற புத்தகத்தை பதிவு செய்து அதற்கு உரைகள் எழுதி மக்கள் நடுவே பதிப்பகத்தாரால் பதிப்பிக்கப்பட்டு மக்கள் நடுவே புத்தக கடையில் கிடைக்கின்றன. நிறைய பேர் அதை படிக்கிறாங்க, மற்றவங்களையும் படிங்கன்னு சொல்லி புத்தி சொல்கிறாங்க. இதில் இந்த ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம் என்ற 3 விதமான மக்கள் இருக்கும் பொழுது அந்த ரஜோகுணம் படைத்தவர்கள் இந்த அரசியல் நிர்ணய சட்டத்துக்கும் பயப்பட மாட்டார்கள். அடுத்த ஜென்மா என்று ஒன்று இருந்தால் அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்திலும் வாழ்ந்து விடுவார்கள். தமோகுணம் படைத்தவர்கள் எது எப்படி போனால் என்ன, நாம் நம்ம வேலையை பார்த்து கொண்டு இருப்போம் என்று சிலர் தெய்வ பக்தியுடன் தெய்வ சிந்தனையுடன் அவர்கள் செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருப்பார்கள். சிலர் அந்த தெய்வ வழிபாடுகளிலும் ஈடுபட மாட்டார்கள். தனக்கு வேண்டியவைகள் சுயநலமாக வாழ்ந்து அவர்கள் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தவறு செய்கிறார்களா அல்லது அவர் சரியான தர்மத்தை செய்கிறார்களா என்று கூட அவர்களுக்கு தெரியாது. தமோ குணம் படைத்தவர்கள். ஆனால் இந்த சத்துவகுணம் படைத்தவர்கள் இந்த வழியிலும் நடக்க முடியாமல் அந்த வழியிலும் நடக்க முடியாமல் பெரியவர்கள் சொன்ன சாஸ்திர சம்பிரதாயங்களை பற்றி பேசிக்கொண்டு அதை கடைப்பிடிக்க வேண்டும் நினைப்பார்கள். ஆனால் சுற்றுவட்ட சூழ்நிலைகளும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அவர்களை அறியாமலேயே சில தவறுகளை செய்ய வைக்கும். அந்த தவறுகளுக்கு அவர்கள் அன்றைய பொழுதிலே இறைவனுக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்டு அவர்கள் திருந்தி வாழ முயற்சிப்பார்கள். அவ்வப்பொழுது அவர்களை சுய பரிசீலனை செய்து கொள்வார்கள். சத்துவகுணம் படைத்தவர்கள் வாழ்கின்ற காலத்திலேயே சத்துவகுணத்தோடு வாழக்கூடியவர்கள். அவர்கள் இறை பக்தியோடு எல்லோருக்கும் நற்பணிகளை செய்து தர்மத்தை கடைபிடித்து சாஸ்திரங்களுடைய வழி நடந்து எல்லோரையும் சமமாக பாவித்து அவர்களுக்கும் அவர்கள் வழி நடத்தி கொண்டு இருப்பார்கள். சத்துவகுணம் படைத்தவர்கள். இப்போ ரஜோகுணம் படைத்தவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட போவதில்லை. அது இறந்ததற்கு பிறகு தண்டனை வருகிறதா, மறுபிறப்பு இருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படுவதே கிடையாது. ஆனால் இந்த சத்துவகுணம் படைத்தவர்கள் இப்பிறப்பில் தவறு செய்தால் மறுபிறப்பில் நாம் அதை அனுபவிக்க வேண்டும், கர்மா என்ற ஒன்று உள்ளது, அதனை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு பய பக்தியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த கருட புராணத்தை படிக்கும் பொழுது சிறியவர்களாக இருக்கட்டும், வயது முதிர்ந்தவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அதை படிக்கும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ செய்த சில தவறுகள் அந்த கருட புராணத்திலே சுட்டி காட்டப்பட்டிருக்கும். அப்பொழுது அதை படிக்கும் பொழுது அவர்கள் அந்த தண்டனையை மட்டும் மனதிலே ஏற்றுக்கொண்டு விட்டார்களானால் நடந்ததையே நினைத்து கொண்டு வருங்கால வாழ்வை பாழாக்கி கொள்வார்கள். மன உளைச்சலுக்கு அவர்கள் அடிபணிந்து விடுவார்கள். அப்பொழுது ஜோதியக்காரர்களையும் மருத்துவர்களையும் ஓடி சென்று பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். குடும்பத்திற்கும் கஷ்டம், மற்றவர்களுக்கும் கஷ்டம். தண்டனை இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றி கவலைப்படாமல் தவறுகள் செய்யாமல் பகுத்தறிந்து நல்லது கெட்டது எது என்று அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்கள் இறைபக்தியுடன் செயல்படுவார்களே. ஆனால் இறைவன் மிக மிக கருணை மிக்கவன். அவனிடத்திலே சரணடைந்து அவனிடம் பணிந்து நான் செய்த தவறுகளுக்கு என்னை மன்னித்து விடு என்று கருணை மனுவை கொடுத்தார்களே. ஆனால் இறைவனாகப்பட்டவன் அது எந்த மதமாக இருக்கட்டும், எந்த மதத்திலே இருக்கக்கூடிய எந்த இறைவனாக இருக்கட்டும், எந்த பெயரிலே நீங்கள் வழிபட்டாலும் அந்த இறைவன் மன்னித்து ஆட்கொள்வான் என்பதுதான் சத்தியமான உண்மை.
அதனால் இந்த கருட புராணத்தை படித்து தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு உயிரினம் எப்படி பிறக்கிறது, எப்படி வளர்கிறது, எப்படி வாழ்கிறது, எப்படி இறக்கிறது, அது இறந்த பின்பு என்ன நிலையை அடைகிறது, அந்த கர்மாக்களுக்கு தகுந்த மாதிரி என்ன விதமான தண்டனைகளை அவைகள் அனுபவிக்கிறது என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு அதனை சரியாக புரிந்து கொள்ளாமல் மன உளைச்சலுக்கு ஈடுபட்டு வாழ்ந்தோமானால் நிகழ்காலத்தை நாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் தர்மத்திலே மனதை செலுத்து தர்ம வழியிலே நாம் வாழ்ந்து எல்லோருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும். வாழ்கின்ற காலத்திலே ஒரு மரம், செடி, கொடிகள் கூட காற்றினை தருகின்றது, மலர்களை தருகின்றது, பழங்களை தருகின்றது, காய்கறிகளை தருகின்றது. அப்படி இருக்கும் பொழுது 2 அறிவு 3 அறிவு உள்ள பொருட்களுமே நமக்கு மனித வாழ்க்கைக்கான பலன்களை தரும் பொழுது நாம் அதுபோல் எல்லோருக்கும் பயனுள்ளவராக வாழ்ந்து எல்லோராலும் நமது இழப்பை உணர வேண்டிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் புரிந்து கொண்டு இப்படி வாழ்ந்தவர்கள் இறைகரியை அடையட்டும், சத்கரியை அடையட்டும், இறைவனுடைய பாதார விந்தங்களிலே அவர்கள் ஆத்மா போய் சரணடையட்டும் என்று வேண்டிக்கூடிய அளவுக்கு ஒருவன் வாழ்ந்து மறைய வேண்டும் என்பதுதான் ஒரு தத்துவார்த்தமான ஒரு வேதாந்தமான உண்மை. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்று வள்ளுவன் வாக்கு உள்ளது. ஆனால் அவைகளும் இந்த காலத்திலே நடைபெறுவதில்லையே. இவர்கள் கொடுமைகள் செய்கிறார்கள், இவர்கள் அதர்மங்களை செய்கிறார்கள், மற்றவர்களை ஏமாற்றி வாழ்கின்றார்கள், மற்ற பொருள்களிலே குழந்தை பொருள்கள் முதல் கொண்டு மருந்துகள் வரையிலே கலப்படம் செய்து மனித இனத்தையே அழித்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கெல்லாம் தண்டனை கிடையாதா என்று நிறைய பேர் என்னிடமும் கேட்கிறார்கள். இதற்கு இறைவன் என்று ஒருவன் இருந்தால் அந்த முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற தண்டனைகள் நிறைவேற்றப்பட வேண்டுமே, ஏன் நடைபெறுவது இல்லை என்று கேட்கிறார்கள். இதற்கு சுலபமாக சொல்லிவிடலாம், அவர்களுடைய கர்மவினை அவர்கள் சேர்த்து வைத்த புண்ணியம் என்று நாம் சொல்லிவிடலாம், அது தப்பித்துக் கொள்வது என்று ஒரு வழி உண்டு. அதையும் சில பேர் என்னை கிண்டல் செய்கிறார்கள், கர்மா என்று சொல்லி தப்பித்துக் கொள்கிறீர்கள் என்று. ஆனால் நடைமுறையிலே நான் சந்தித்த பல நபர்கள் அதுபோல வாழ்ந்து ரஜோகுணத்துடன் வாழ்ந்து எல்லோரையும் ஏமாற்றி எல்லோரையும் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இறுதி காலத்திலே அவர்கள் படுத்த படுக்கையிலிருந்து எத்தனை அவதிகளையும் இன்னல்களையும் அவர்கள் ஏற்று அவர்கள் அனுபவித்து மற்றவர்களையும் அனுபவிக்க வைத்து அவர்கள் இறந்து விடுகிறார்கள். இறந்த பின்பும் அந்த கர்மா அவர்களை தொடரும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஏனால் மறுபடி ஜனனம், மறுபடி மரணம், புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக இன்று தப்பித்தாலும் அதற்குண்டான தண்டனைகளை அவரவர்கள் அனுபவிப்பார்கள். இந்த உடலை மட்டும் பார்க்கிறவர்களுக்கு அது புரியாது. உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரை புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த ஆத்மாவை புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் யார் என்று ஒரு பெரிய மகரிஷி அதை அவரும் அனுபவித்து அடுத்தவர்களுக்கும் கூறியிருக்கிறார்கள். ரமண மகரிஷி என்று திருவண்ணாமலையிலே வாழ்ந்தார்கள். நான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த சரீரம் அல்ல, இந்த சரீரத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு உயிர், அது பிரபஞ்ச சக்தியினுடைய ஒரு துளி. எல்லா உயிரிடத்திலும் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் எல்லா இடத்திலும் பரபிரம்மமாக ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி பிரசன்ஸ் என்று சொல்கிறார்களே, அது அந்த பரமாத்மாவாக இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியானது எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கிறது. எப்படி காற்று எல்லா உயிரிடத்திலும் ஒரே மாதிரியாக காற்று சுவாசிப்பதற்கு பிராணவாயு கிடைக்கின்றதோ அதே போல அந்த பிராணசக்தியானது பரபிரம்மமானது பிரபஞ்ச ஜோதியானது அதனுடைய ஸ்பார்க் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய துளி, அதனுடைய பவர் சக்தி எல்லா உயிரிடத்திலும் எல்லா ஜீவராசிகளிலும் எல்லா படைப்புகளிலும் நிறைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த கருட புராணம் போன்ற புராணங்களை படித்து நாம் மனத்தை வருத்தி கொள்ளாமல் நிகழ்கின்ற காலத்திலே இறை நம்பிக்கையோடு நல்ல தர்ம சிந்தனையோடு எல்லோருக்கும் பயனுள்ளவராக வாழ்ந்து எல்லோரும் இன்புற்றிருக்க
எல்லாரும் நன்றாக இருக்க சர்வே சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து, எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு மனமகிழ்வோடு அன்றன்றைய வாழ்விலே அன்றன்ற சுய தர்மங்களை கடைபிடித்து அவரவர்களுக்கு உண்டான தர்மங்களை கடைபிடித்து எல்லோரும் ஓரினம், எல்லோருக்கும் ஒரே இறைவன் என்பதை மனதிலே கொண்டு எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பது இந்த தெளிவுக்கான காரணம் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.